லூயா. வைராக்கியமாய் இன்னும் ஆவியானவரை தகப்பனே அப்பா, இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பெண்களாக கூடி ஆண்டவரே அப்பா உண்மை ஆராதனை செய்ய ஆண்டவரே அப்பா துதிக்க பாட உதவி செஞ்சீங்க. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஸ்லாக்கியம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பெரிது. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஆண்டவரே அப்பா பெரிது தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனத்திலிருந்து ஆண்டவரே சில காரியங்களை படித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய வசனம் ஆற்றல் நிறைந்தது தகப்பனே. ஆண்டவரே, பாதைக்கு வெளிச்சம் ஆண்டவரே அப்பா. அப்படிப்பட்ட வசனத்தை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நாங்கள் படித்து கொண்டு ஆண்டவரே அதன்படி செய்ய, அதை கை கொள்ள ஆண்டவரே அப்பா எங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தை ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமே கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்ம வாசித்த பகுதி மத்தேயு 5வது அதிகாரம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலை பிரசங்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் தொடக்கத்திலே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மலையின் மீது அமர்ந்து வந்த திரளான ஜனங்களுக்கு அவர் போதிக்கிறாரு. 3 அதிகாரங்கள் 5, 6, 7 இது 3 சேர்ந்து மலை பிரசங்கம், சர்மன் ஆன் த மவுண்டன் சொல்லுவாங்க. அது மிகவும் பாப்புலரான ஒன்று, அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. கிறிஸ்தவங்க மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் கூட இந்த மலை பிரசங்கத்தை, அதாவது ஆண்டவருடைய போதனை இல்லையா, அவங்க எப்படின்னா ஒவ்வொரு மத தலைவர்களும் அவங்களுடைய போதனைகள்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை புத்தர் இதை போதிச்சார், அவர் இந்த போதிச்சாருன்னு சொல்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து இதை போதித்தார் என்று சொல்லி இந்த போதனையை காந்தியடிகள் கூட இதை வாசிச்சுட்டு அதில் உள்ளதை சொல்லுவாருன்னு போடப்பட்டிருக்குது. அந்த மாதிரி மற்றவங்க எல்லாரும் கூட வாசித்த ஒரு போதனை. ஆனால் இது நமக்காகவே, விசுவாசிகளுக்காகவே ஆண்டவர் போதித்த ஒரு போதனை. அதில் நிறைய காரியங்களை ஆண்டவர் போதித்திருக்கிறாரு. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம வாசித்த அந்த பகுதியில் நிறையா பாக்கியவான்கள்னு வந்திருக்குது. அதாவது பாக்கியமான குணநலன்கள். இங்கிலீஷில் சொல்லுவாங்க பி ஆட்டிடியூட்ஸ். 8 பி ஆட்டிடியூட்ஸ் ஆண்டவர் இதில் போதிக்கிறாரு. அதாவது பாக்கியமான குணநலன்கள். அந்த நலன்கள் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், என்ன ரிவார்டு, என்ன பலன் கிடைக்கும். நம்ம ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ அந்த குணநலன், அந்த பாக்கியமான குணநலன் இருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும், பரலோக ராஜ்யம் கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சொல்லுகிறாரு. 8 இது சொல்கிறாரு. நம்ம இன்றைக்கி எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உலகத்திலேயே நிறைய பேர் சாந்தமாக இருக்கிறாங்க இல்லையா, இயல்பாகவே சாந்தமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க பூமியை சுதந்திரிப்பாங்களான்னா இல்லை. ஆண்டவர் சொல்கிறது அப்படி கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்து அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவங்களுக்கு தான் இந்த பாக்கியமும் இந்த பலனும் கிடைக்கும். அதனால் ஆண்டவர் இல்லாமல், இயேசு கிறிஸ்து இல்லாமல், அவருடைய இரத்தத்தின் மீட்பு இல்லாமல், பாவ மன்னிப்பு இல்லாமல் என்ன நல்ல காரியம் செய்தாலும் அதற்கு பிரயோஜனம் இல்லை. அதாவது பரலோக ராஜ்யத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்யப்படுகிற காரியங்கள் தான் அவரிடம் பாராட்டை பெறும். அவர் நமக்கு பலன் அளிப்பார் நித்தியத்திலே. இங்கே பலன் இல்லாட்டாலும் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நித்தியத்தில் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். அவருடைய பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த எல்லாவற்றையுமே அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே, அந்த பரலோகத்திலே, அந்த நித்திய ஜீவனிலே நமக்கு கொடுப்பார். அதனால் மற்றவங்க கூட சில சமயம் சொல்லுவாங்க, அவங்க கூட நல்லா சாந்தமாக இருக்காங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வர்றாங்களாம், இவங்க படுறதை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன, நமக்கு நம்மளாலேயே நம்ம சரீர முயற்சியினால் அந்த காரியங்களை நம்ம செய்கிறது கிடையாது. ஆண்டவருடைய கிருபையினாலும் அவருடைய பலனினாலும் தான் நம்ம அந்த காரியங்களை செய்யணும். அது ஒரு நாளில் வந்துடாது. சாந்த குணம் அப்படிங்கிறது ஒரு நைட்டில் வந்துடாது. இன்றைக்கி நைட்டு படுக்கும்போது நல்லா கோவக்காரியாக படுத்துட்டு நாளைக்கு காலையில் நல்லா சாந்தம் உள்ளவங்களாம் எந்திரிச்சிட முடியாது. அதுக்கு ஆண்டவருடைய வசனம், அவருடைய பாதம், தியானம், இப்படி அவரோட நெருங்கி 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 கிட்டி சேரும்
போது தான் அந்த ஸ்பாவங்கள் வந்து ஒன்றொன்னா அந்த திவ்ய ஸ்பாவங்களுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கும்படிக்குன்னு இருக்குது இல்லையா. அந்த திவ்ய ஸ்பாவங்கள் ஏதோ ஒரு ஸ்பாவம் இருந்தால் பத்தாது, எல்லாத்தையும் ஆண்டவர் என்னென்ன நம்மளை எப்படி எப்படி இருக்கணும், என்னென்ன ஸ்பாவங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருக்கு அருகே போக 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 அந்த ஸ்பாவங்கள் எல்லாம் நமக்கு உண்டாகும். அதனால் இயேசுவை அன்றி இந்த ஸ்பாவங்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசுவின் மூலமாக நம்ம முன்னேறிக்கொண்டே செல்ல வேண்டும். நம்ம அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று சொல்ல முடியாதுன்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு. அதுபோல் நம்ம வந்து நம்மளுடைய மரணமோ ஆண்டவருடைய வருகையோ அது வரைக்கும் வந்து நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கணும், முன்னேறிக்கொண்டே இருக்கணும். இந்த ஸ்பாவங்களில் ஒரு இடத்துல வந்து அவ்வளோதான், நான் எல்லாம் தெரியினவன் ஆயிடுச்சேன், நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. யாராலையும் வந்து நான் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து முன்னேறிக்கொண்டே தான் செல்லணும் ஆண்டவருக்குள்ளே. ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டும் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக இந்த ஸ்பாவங்களில் என்ன செய்யணும், முன்னேறிக்கொண்டே செல்லணும். இதில் வந்து இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இருக்குது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா, கோபப்படுறது தான். அது நீதிமொழிகளில் வந்து சொல்லப்பட்டிருக்குது. முற்கோபி அப்படின்னு சொல்லிருக்கு, கோபக்காரன். அதாவது நீதிமொழிகளில் தான் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் வந்து நீதிமான் இப்படி செய்வான், துன்மார்க்கன் அப்படி செய்வான், அப்படியே சொல்லி வரும்போது இந்த சாந்த குணம் அப்படிங்கும்போது அதுக்கு எதிரான குணம் என்ன அப்படின்னா வந்து கோபம். அந்த கோபம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா சாந்தம் இருக்காது. எது டாமினேட் பண்ணுறது, மேபி கொஞ்சம் இருக்கும். சில நேரங்களில் சாந்தமாக இருப்போம், சில நேரம் வந்து கோபப்பட்டுக்கிட்டு இருப்போம். அந்த கோபம் ஜாஸ்தியாக இருக்கா, சாந்தம் ஜாஸ்தியாக இருக்கா, அந்த ஆப்போசிட் காரியம் வந்து கோபம்னு சொல்ல வரேன். அந்த கோபம் குறைந்து சாந்தம் என்ன செய்யணும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அமைதி வந்து நமக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கான்ட்ராஸ்ட் வார்த்தைகளை நம்ம பார்த்துடலாம். நீதிமொழிகளில் இருக்குது. நீதிமொழிகள் 15:18. பார்த்தீங்களா, கோபம் அது சாந்தத்துக்கு எதிராக உள்ளது வந்து கோபம் என்ன பண்ணுறான், அவன் கோபக்காரன் என்ன பண்ணுறான், சண்டையை எழுப்பி விடுறான்னா. ஆனால் என்ன, சாந்த குணமுள்ளவனோ அதை என்ன செய்கிறான், அமர்த்துகிறான். அப்போ அந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், கோபத்துக்கும் சாந்தத்துக்கும். அதே மாதிரி நீதிமொழிகள் 14:29 பாருங்கள். சாந்தமுள்ளவன் வந்து புத்திமான், முற்கோபி வந்து புத்தியினம். அவன் புத்தி, இவனுக்கு புத்தி இருக்குது, அவனுக்கு புத்தி இல்லை. முற்கோபம் இருந்தால் புத்தி இருக்காது, சாந்தம் இருந்துச்சுன்னா புத்தி இருக்கும். அந்த கான்ட்ராக்டுக்காக சொன்னேன். ஸோ கோபம், முற்கோபம் இதெல்லாம் வந்து என்னது, சாந்தத்துக்கு ஆப்போசிட் ஆனது. இப்போ நம்ம பார்க்கலாம், சாந்தம் வந்து நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் வந்து எப்படிப்பட்ட சாந்தம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அந்த சங்கீதம் 103:8 பாருங்கள். சங்கீதம் 103:8. சாந்தம் மட்டும் இல்லை, நீடிய சாந்தம். அந்த பழைய ஏற்பாட்டில் நிறையா தீர்க்க தரிசன புஸ்தகங்களில், சங்கீதத்தில், அதுக்கப்புறம் இந்த யாத்ராகமத்தில், இதில் எல்லாமே வந்து ஆண்டவருடைய குணநலன்களை சொல்லும்போது நீடிய சாந்தம் தான் இருக்குது. நிறைய இடத்துல வந்து பழைய ஏற்பாட்டில் இந்த வசனம் இருக்குது. திருப்பி வந்து அது ரிப்பீட் ஆகுது. நமக்கு தெரியும், யாத்ராகமம் 31:4 என்ன செய்வார், ஆண்டவர் வந்து மோசைக்கு முன்னால் கடந்து போகும்போது அவர் தம்முடைய நாமத்தை சொல்லுவார். அந்த நேரத்தில் எப்படி சொல்லுவார், கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படின்னு சொல்லுவார். யாத்ராகமம் 34:5-6. இந்த அவருடைய நாமத்தை கூறும்போது அந்த மாதிரி நீடிய சாந்தம், எல்லா இடத்துலையுமே அது வந்து நீடிய சாந்தமாக தான் வருது. சாந்தமானவர்னு வரவே இல்லை, நீடிய சாந்தம். அதுபோல் நீடிய
பொறுமை. எல்லாமே வந்து ஆண்டவருடைய குணங்களெல்லாம் நீடியாக இருக்குது. நமக்கு வந்து கொஞ்சமே வந்து சாந்தமாக இருக்க முடியல. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நீடிய சாந்தம் உள்ளவர். சில சமயம் நமக்கு கொஞ்ச நேரம் வந்து சாந்தம் இருக்கும், பொறுமை இருக்கும், அதுக்கப்புறம் என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். அது மாதிரி இல்லை, ஆண்டவர் வந்து நீடிய சாந்தம். எப்போனாலும் அவர் வந்து சாந்தமான ஒரு தேவனாக வந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறாரு. இது போல் அந்த தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலையும் ஆண்டவர் வந்து இந்த மாதிரி நீடிய சாந்தம் உள்ளவர்னு இருக்குது. ஏதாவது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் ஞாபகம் வருதா உங்களுக்கு? இந்த வசனம் இருக்கிறது நம்ம அடிக்கடி படித்த பகுதி தான், தீர்க்க தரிசனம் தான். யார் கோபமாக இருப்பா? எந்த தீர்க்கதரிசி? எரேமியா கோபமாக இருப்பாரா? ஆண்டவர் கூட கோவிச்சுக்கிட்டவர் யார்? யோனா வந்து ஆண்டவர் கூட கோவிச்சுக்குவார்ல. அந்த கோபம் இருக்கும்போது அவருக்கு சாந்தம் இல்லை. ஆனால் என்ன சொல்லுவார் அவர்? இதுக்கு தான் நான் வந்து தர்ஷிஷுக்கு ஓடி போனேன், நீங்கள் வந்து மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அதனால தான் நான் ஓடி போனேன், நீங்கள் இப்போ அவன் வந்து ஒழிக்கலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மேலேயே கோபப்பட்டு தீர்க்கதரிசி பேசுவார். அப்போது யோனாவுக்கு கோபம் வந்துச்சு, ஆண்டவருக்கு வந்து நீடிய சாந்தம் இருந்தது. யோனா 4:2. பார்த்தீங்களா? அதை அறிஞ்சதுனால தான் நான் என்ன செஞ்சேன்? தர்ஷிஷுக்கு ஓடி பண்ணேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர்கிட்டே அப்படி சொல்கிறாரு. அந்த மாதிரி எல்லா யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்குது. இப்படி நிறையா இடங்களில் வந்துட்டு கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர்னு இருக்குது. சங்கீதம் 147 கூட இருக்குது. அந்த மாதிரி கர்த்தரை பற்றி அவருடைய குணநலன்களை சொல்லும்போது அவர் நீடிய சாந்தம் உள்ளவர்னு இருக்குது. எப்போவுமே ஆண்டவர் வந்து அவருடைய குணநலன்கள் நமக்கு வரணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். என்ன சொல்கிறாரு கர்த்தர்? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்கிறார். அதனால் ஆண்டவர் எப்படியெல்லாம் இருக்கிறாரோ அப்படியெல்லாம் வந்து நம்மளே இருக்கணும்னு என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். அது மாதிரி ஆண்டவர் வந்து நீடிய சாந்தமுள்ளவராக இருந்தார். அதனால் வந்து நம்மளும் சாந்தமுள்ளவர்களாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இது வந்து தேவன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது எங்கே இருக்குது? மத்தேயு 11:29. மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி சொல்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தையே படைத்த தேவன், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர், அவ்வளவு வல்லமை உள்ளவர். அவர் எப்படி இருக்கிறாரு? சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறாராம். மனத்தாழ்மை வந்து நமக்கு வர்றதே கஷ்டம் இல்லை. அந்த மனத்தாழ்மை, அமைதி, அர்ப்பணிப்பு, சாந்தம், இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புடைய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்புடையவைகள். இப்போ மனத்தாழ்மையாக இருந்தால் நம்மகிட்ட சாந்தம் இருக்கும், அப்படி சாந்தம் தான் அந்த மாதிரி அமைதியாக இருப்போம். இப்படி இதெல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று தொடர்புள்ள வார்த்தைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார். அது மட்டும் இல்லை, அந்த குருத்தோலை ஞாயிறில், அதாவது பவனி வரும்போது, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார் அப்படின்னு இருக்குது. அது வந்து மத்தேயு 21:4. அவர் வந்து ராஜா. அந்த ராஜா எப்படி வராராம்? சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். பொதுவாக ராஜானாலே எல்லாரும் பயப்படுவாங்க இல்லையா? ராஜானா கோவக்காரர், திடீர்னு தலையை வெட்டுன்றுவார் அப்படின்னு, அப்படித்தான் இருக்கும். ஆனால் நம்முடைய ராஜாவோ இயேசு கிறிஸ்துவோ எப்படி இருக்கிறாரு? சாந்த குணமுள்ளவராய் வந்து கழுதையின் மேல் ஏறி வருகிறார் அப்படின்னு இருக்கு. ஸோ தேவன் நீதிய சாந்தமுள்ளவர், இயேசு கிறிஸ்துவும் சாந்தமுள்ளவர். அப்புறம் இன்னொருத்தரை பற்றி இந்த மாதிரி ரொம்ப சாந்தமுள்ளவர்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது யார்? மோசே. என்னாகமோ 12:3. அப்போ மோசே வந்து மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்கிறா?
கர்த்தர் சொல்கிறாரு, அவர் சாட்சி சொல்கிறாரு. மோசே வந்து சில சமயங்களில் நம்ம கூட இருக்கவங்க நம்மளை வந்து சாந்தமுள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது யார்? எல்லாம் தெரிந்த கர்த்தர். ஏன்னா கூட இருக்கவங்களுக்கு வந்து நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் தெரியாது. நம்ம எப்படி இருப்போம், 360 டிகிரிஸில் நம்ம எப்படி இருப்போம்னு தெரியாது. ஏதோ ஒரு ஆங்கிளில் தான் வந்து எப்படி இருப்போம்னு தெரியும். அதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினச்சிப்பாங்க, இந்தம்மா நம்ம ரொம்ப நல்ல பிள்ளை அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் வந்து என்ன சிலர் சொல்லுவாங்க இல்லையா, சர்ச்சில் இப்படி தான் இருப்பாங்க, வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு. அந்த மாதிரி நம்மளுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சவர் வந்து ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரே வந்து மோசையை குறித்து சகல ஜனங்களிலும் சாந்த குணமுள்ளவன், சாந்தமுள்ளவன் சொல்கிறார். அந்த மோசை முதல்ல எப்படி இருந்தார்? கோவக்காரராக தானே இருந்தார். என்ன பண்ணார் அவர்? 40 வயசில் கொலையே பண்ணிட்டார். அந்த அளவுக்கு கோபம் உள்ளவர். அது வந்து நியாயமான ஒரு கோபம், நியாயமான கொலைன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார் இல்லையா. அந்த எகிப்தினுடைய சகல இதையும் கற்று அறிந்து வெளியே வரும்போது, 40 வயசில் அவர் வெளியே வரும்போது என்ன பண்ணாங்க, ஒரு இஸ்ரவேலரும் ஒரு எகிப்தியரும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எகிப்தியன் வந்து அநியாயம் செஞ்சான். அதனால் என்ன பண்ணிட்டார், அவனை வந்து அடித்து கொன்று புதைச்சும் வச்சிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் கிளம்பி வரும்போது 2 இஸ்ரவேலர்கள் சண்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அநீதி பண்ணுறவனை பார்த்து கேட்கும்போது அவன் என்ன சொல்லிட்டான், நீ நேற்று மாதிரி என்னை செய்யலான்னு பார்க்குறியா, உன்னை எங்களுக்கு அதிகாரியாக ஏற்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டவுடனே பயந்தடிச்சுட்டு ஓடி போயிட்டான் அந்த வனாந்திரத்துக்கு, மீதியான் தேசத்து வனாந்திரத்தில். அங்கே எவ்வளோ நாள் இருந்தான் அப்படின்னா 40 வருஷம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு இஸ்ரவேலரை வந்து மீட்டெடுத்து கானானுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி அவனுக்கு சொல்கிறாரு. ஸோ அந்த 40 வருஷம் அந்த ட்ரைனிங் வந்து அந்த கோபத்தை சாந்த குணமாக மாற்றுறதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்கிறாரு எண்ணாகமத்தில், அந்த ஜனங்களையெல்லாம் கூட்டி கொண்டு வந்த பிறகு தான் மோசே வந்து எப்படிப்பட்டவன், எல்லா மனுஷர்லேயும் மிகுந்த சாந்தமுள்ளவன் சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்குறார். அப்போ அந்த ஒரு 40 வருஷம் அவனுக்கு தேவைப்பட்டது அந்த கோபத்தை எல்லாம் மாற்றுறதுக்கு. அதுக்கு என்ன, எப்படி அவனுக்கு எல்லாம் மாறிச்சு? ஒரு ஆட்டு மந்தைகளோடையே இருந்தான், வேறு யாரும் இல்லை. அவனுக்கு வந்து யார் நீதி செய்கிறா, யார் நீதி செய்யலை, அவனை அடிக்கிறதுக்கு இவனை அடிக்கிறதுக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக ஆடுகளோடே அவன் இருக்கிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆடுகளுக்கு மேலே கவலைப்பட்டு கேர் எடுத்து அப்படியே பண்ணி 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 வரும்போது என்ன ஆயிடுறான், மிகுந்த சாந்தமுள்ளவன் ஆயிடுறான். எவ்வளவு ஜனங்களை வழி நடத்தினான். நமக்கு 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டே, சில சமயங்களில் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டே வந்து நமக்கு நடத்த முடியல. ஒவ்வொரு நாளும் வந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்க வந்து ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறதுக்குள்ளே அப்பா அவ்வளோ பாடாக இருக்குது, அவ்வளோ கோபம் வருது, என் சாந்த குணமெல்லாம் ஓடி போயிடுது. ஆனால் வந்து அவர் அவ்வளவு 40 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து ஆண்டவர் வந்து அத்தனை லட்சம் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்திட்டு வரும்போது அவர் சாட்சி சொல்கிறாரு, மோசே வந்து எல்லா ஜனத்துக்குள்ளேயும் மிகுந்த சாந்தமுள்ளவன். அது மாதிரி நமக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், ட்ரைனிங் கொடுப்பார். என்னென்ன எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாரு, நமக்கு ஆடு வருதா மாடு வருதா, இல்லை வேறு எதுவும் பக்கத்து வீட்டுக்காரவங்க வர்றாங்களா, எதிர்த்து வீட்டுக்காரவங்க வர்றாங்களா, இல்லை நம்முடைய பிள்ளைகளே இருக்காங்களா, நம்ம சொந்தக்காரவங்களா, யார் மூலமாவது ஆண்டவர் என்ன செய்வார், ட்ரைனிங் கொடுத்து 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 அவர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு நிலைமைக்கு வந்து நம்மளை கொண்டு வருவார். ஸோ மோசையும் கோவக்காரனாக இருந்து அப்புறம் வந்து சாந்த குணம் உள்ளவனாக மாறுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுபோல் அவர் வந்து நமக்கும் செய்வார். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாந்தம் வந்து ஆவியின் கனியிலையும் ஒன்றாக இருக்கிறது இல்லையா. ஆவியின் கனி எத்தனை? 9. அந்த 9ல் சாந்த குணமும் ஒன்று. அது எங்கே இருக்குதுன்னா கலாத்தியர் 5:22-23. இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அதனால் சாந்தத்துக்கு எதிரான பிரமாணம் கிடையாது. நம்ம சாந்தமாக இருந்தால் அதுக்கு எதிராக வந்து எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இங்கே பிலிப்பியர் 4:5 என்ன சொல்லியிருக்குன்னா, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக அப்படின்னு போடப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 4:5. ஆமாம், மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரியான சாந்த குணம். நிறைய காரியங்களை வந்து மற்றவங்க தெரிந்து கொள்ளும்படியாக நம்ம வாழ்க்கையிலேருந்து என்ன செய்யணும், வெளிப்படணும். சில சமயங்களில் சிலரை கேட்டால் பரிசுத்தம், நான் பரிசுத்தமாக இருக்கேன்ப்பா, எனக்கும் தேவனுக்கும் தெரியும், உனக்கு தெரியாட்டி நான் என்ன பண்ணுறது
அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நானும் தேவனும் எங்கள் 2 பேருக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் என்ன செய்யாது, தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பரிசுத்தமும் காணப்பட முடியும், சாந்த குணமும் யாருக்கும் காணப்பட முடியும், அதுபோல் நற்கிரியைகளும் காணப்பட முடியும். பரிசுத்தம் எப்படி காணப்பட முடியும்? சுனேமியால் எலிசாவை பார்த்துட்டு அவருக்கு ஒரு மேலறை கட்டி எல்லாம் கொடுக்கணும் போது தன்னுடைய கணவர்கிட்ட அவர் சொல்லுவான், சுனேமியால், இதோ போகிற தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போ என்ன செய்ய முடியும்? பரிசுத்தத்தை காண முடியும். நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் இருந்துச்சுன்னா மற்றவர்கள் நம்முடைய பரிசுத்தத்தை காண முடியும். தேவன் மட்டும்தான் பார்ப்பாரு, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அது வரும், சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உள்ளே இருந்துச்சுன்னா வெளியே வரும், உள்ளே என்ன இருக்கோ அதான் வெளியே வரும். ஆண்டவரும் சொல்லியிருக்காருல, இருதயத்திலிருந்து தான் எல்லாம் புறப்பட்டு வரும்னு சொல்லி. அதுபோல் அந்த நற்கிரியைகளையும் யார் காண்பாங்களாம்? மற்றவங்க காண்பாங்களாம். நம்ம வாஸ்து அந்த பகுதியிலேயே இருக்குது, மத்தேயு 5:16. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை காண்டு. அப்போ மனுஷர்களுக்கு காண முடியும் நம்மளுடைய நற்கிரியை. நம்ம நற்கிரியை நமக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்குன்னு கிடையாது. அது என்ன செய்யும்? உள்ளே இருந்துச்சுன்னா வெளியே வரும். ஸோ நம்முடைய நற்கிரியைகளை மனுஷர் காணணும், நம்முடைய சாந்த குணம் மற்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்முடைய பரிசுத்தம் மற்றவர்களால் காணப்பட வேண்டும். நம்மளுடைய நல்ல குணநலன்கள், அந்த பாக்கியத்துக்குரிய அந்த குணநலன்கள் எல்லாம் மற்றவர்களால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடிகிற அளவுக்கு நம்மக்கிட்ட இருந்து அதை என்ன செய்யணும்? வெளியே வரணும். அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதுக்கப்புறம் இந்த சாந்த குணங்கிறது அழியாத அலங்கரிப்புன்னு சொல்லிட்டு பேதுரு சொல்கிறாரு. 1 பேதுரு 3:3-4. நம்ம அலங்கரிப்புனாலே பெண்களுக்கு எப்போவுமே அலங்கரிக்கிறது கொஞ்சம் இஷ்டமான காரியம். எங்கேயும் போகணும், வெளியே போகணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அலங்கரிச்சுக்கிட்டு நம்ம போவோம். ரொம்ப பெரிய அலங்கரிப்பு இல்லாட்டிலும் கொஞ்சம் அலங்கரிச்சுக்குவோம். ஒரு சிலர் ரொம்பவே அலங்கரிச்சுக்குவாங்க. அலங்கரிச்சுட்டு வெளியே போகிறது. அந்த அலங்காரம் என்ன அலங்காரம்? புறம்பான அலங்காரம் இல்லையா? அது புறம்பான அலங்காரம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? அழியாத அலங்காரம். அழியாத அலங்காரம். அப்போது நம்ம புறம்பான அலங்காரம் என்ன பண்ணிடும்? அழிஞ்சு போயிடும். லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு போனோம் அப்படின்னா, கண்ணில் மையெல்லாம் போட்டுக்கிட்டு போனோன்னா திருப்பி வீட்டுக்கு வந்தோன்னே என்ன செஞ்சுருவோம்? அதெல்லாம் கழுவிடுவோம் தானே. அப்படியே இருப்போம். தூங்கும்போது வந்த உடனே எல்லாம் பெரிய பெரிய ஜருகை உள்ள சாரி எல்லாம் கட்டிகிட்டு இருந்தோன்னே எப்படா அதை அவுத்து போடணுன்னு இருக்கும்ல. வீட்டுக்கு வந்தோடனே என்ன செஞ்சுருவோம்? மாற்றிடுவோம். எல்லா அலங்கரிப்பும் என்ன ஆயிரும்? அழிஞ்சு போயிடும். மூஞ்சில் என்னென்னலாம் போட்டிருந்தோமோ எல்லாம் என்ன செஞ்சிடும்? அழிஞ்சு போயிடும். ஆனால் அழியாத அலங்கரிப்பு எதுவும்? இருதயத்திலே மறைந்திருக்கிற சாந்த குணமும் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி நமக்கு அழியாத அலங்கரிப்புன்னு சொல்லிட்டு பேதுரு சொல்லுகிறாரான்னு வேதம் சொல்லுகிறது. அதுவே என்னவா? விலையேற பெற்றது. எவ்வளவு சாரி விலையேற பெற்றது நம்ம கட்டினாலும் அது ஆண்டவருக்கு முன்பாக அது விலையேற பெற்றது இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக விலையேற பெற்றது நம்முடைய சாந்தமும் அமைதலுமான ஆவி. ஸோ சாந்தமும் அமைதலமாக இருக்கிறது தான் நமக்கு அழியாத அலங்கரிப்பு, விலையேற பெற்றது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சாந்தத்தை குறித்து. அப்புறம் பார்த்திங்கன்னா, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் வழியை போதிப்பாராம். சங்கீதம் 25:9. இல்லை, சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி தமது வழியை அவர் என்ன செய்கிறாரு? போதிக்கிறார். ஆண்டவருடைய எப்போவுமே பாருங்களேன், அந்த டீச்சிங் அந்த லேர்னிங் ஸ்பிரிட்
யாருக்கு இருக்கும் அப்படின்னா சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் இருக்கும். எல்லாருக்கையும் வந்து நம்ம டீச் பண்ணிட முடியாது. எல்லாரும் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படி கூட சொல்லுவாங்க இல்லையா. அந்த டீச்சபிள் ஸ்பிரிட், அந்த லேர்னிங் ஸ்பிரிட் வந்து யார்கிட்ட இருக்கும்னா சாந்த குணம் உள்ளவர்கிட்ட தான் இருக்கும். அவங்களுக்கு தான் நம்ம ஆண்டவர் வந்து என்ன செய்வார், வழியை போதிப்பார். காது கொடுத்து கேட்காதவங்களுக்கு நம்ம எப்படி என்ன போதனை செய்ய முடியும் இல்லையா. கண்டுக்காமல் போகிறவங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறவங்க, அவங்களுக்குலாம் அடுத்த தடவை நம்ம என்ன செய்ய மாட்டோம், புத்திமதி சொல்ல மாட்டோம். அவங்களாம் கண்டுக்க மாட்டாங்க, அவங்களாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அந்த போதிக்கிற, அந்த போதனையை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த ஒரு இருதயம் யாருக்கு இருக்கும்னா சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் இருக்கும். அவர்களுக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் வந்து வழியை போதிக்கிறார். அப்புறம் என்னென்னா அடுத்த பாட்டு, அதை மெதுவாக கொஞ்சம் மட்டும் சொல்லிட்டு டச் பண்ணிட்டு போயிடுறேன். இது வந்து இதெல்லாம் வந்து சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்க, பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். அது வந்து சங்கீதத்தில் அதே வார்த்தை இருக்குது. சங்கீதம் 37:11. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து சந்தோஷமாக இருப்பாங்களாம். அப்போ பூமியை சுதந்திரிக்கிறதுனா என்ன, நம்ம வந்து நமக்கு நிலமெல்லாம் கிடைக்குமா? அப்படியா? பூமியை பூமின்னா இந்த பூமி தானே, அதில் என்ன இருக்குது, நிலம். நல்ல சாந்த குணம் உள்ளவர்களுக்கெல்லாம் எல்லாம் நல்ல நிறையா நிலம், 5 சென்ட் 10 சென்ட் அப்படி கிடைக்குமா? அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் ஆண்டவர் இதை சொல்லலை. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது என்னது, இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கு என்ன சொல்கிறது, அப்பாவுடைய சொத்தை வந்து பிள்ளைங்க வந்து சுதந்திரிச்சு கொள்ளுவாங்க இல்லை, சந்ததியார் வந்து சுதந்திரிச்சு கொள்ளுவாங்க. இப்போ உங்கள் அப்பாவுக்கு வந்து நிலம் இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு பிறகு என்ன யாருக்கு வரும், பிள்ளைகளுக்கு தான் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுதந்திரம் தேவனுடைய சுதந்திரம். அது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரோமர் 8:15, 16, 17 வசிங்க. இதில் சொல்லியிருக்குது இல்லையா, நம்ம வந்து யார், பிள்ளைகளானால் சுதந்திரரும் மாமே. அப்பவும் இயேசுவோட எப்படி, இயேசுவோட உடன் சுதந்திரர். தேவன் வந்து சகோதரராக வந்து நமக்கு என்ன அது சுதந்திரம் இருக்குது. நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரர், அவரோட, ஏன்னா நாமளாம் ஆண்டவருடைய பிள்ளை, இயேசு ஆண்டவருடைய பிள்ளை. அதனால் அவரோட கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்மா, அந்த சுதந்திரத்தை சுதந்திரித்து கொள்ளுவோம். ஆண்டவர் வந்து பரலோகத்தில் நமக்கு சுதந்திரம் வச்சிருக்கிறாரு. அந்த சுதந்திரம் பூமின்னு இருக்கே, இவங்க பரலோகம்னு சொல்கிறாங்களேன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், புதிய வானமும் புதிய பூமியும் ஆண்டவர் வந்து உருவாக்குவார். அப்போ அந்த புதிய பூமியில் நம்ம என்ன செய்வோம், சுதந்திரித்து கொள்ளுவோம். அந்த புதிய பூமியில் நம்ம என்ன செய்வோம், அரசாளுவோம் அப்படின்னு சொல்லி வந்து தேவனுடைய வார்த்தையில் போட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 5:10. நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். ஆண்டவரோடு நம்ம வந்து என்ன செய்வோம், பூமியில் அரசாளுவோம். அந்த சுதந்திரம் வந்து ஆண்டவர் வந்து நமக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் 22:5 பாருங்கள். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாள்வார்கள். அந்த புதிய பூமியில் என்னென்னலாம் இல்லை, ஏன்னா தேவனே தான் அவர்களுக்கு வெளிச்சம், விளக்கு இல்லை, சூரியன் இல்லை, அது இல்லை, இது இல்லை, என்னென்னமோ வந்து எல்லாம் இங்கே இருக்கிறதுலாம் இல்லை, எல்லாமே வந்து ஆண்டவர் தான் நமக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்,
சதா காலங்களிலும் அரசாளுவோம். அதனால புதிய பூமிக்கு பாத்திரவான்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் வந்து சதா காலங்களிலும் என்ன செய்வாங்க? அரசாளுவாங்க. அந்த புதிய பூமியை என்ன செய்வாங்க? சுதந்திரித்து கொள்ளுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். இந்த சாந்த குணம் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுப்பாராக. நம்மளும் அதற்காக ஜெபித்து அந்த சாந்த குணத்திலே முன்னேறி சென்று புதிய பூமியை சுதந்திரித்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பான பிதாவே, அருமையான தெய்வமே, அப்பா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கொஞ்ச நேரமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே உம்முடைய மலை பிரசங்கத்திலே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அநேக பாக்கியங்களுக்குள்ளே, பாக்கியமான குணநலன்களுக்குள்ளே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே மூன்றாவதாக இந்த சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீர் ராஜா. ஆண்டவரே அப்பா கர்த்தாவே, நீர் நீடிய சாந்தமுள்ளவராக இருக்கிறீர். இயேசுவே, நீர் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தீர். ஆண்டவரே அப்பா சாந்த குணமுள்ள ராஜாவாக ஏறி வந்தீர் தகப்பனே. ஆண்டவரே அப்பா அப்படியே ஆண்டவரே கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே அப்பா சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க அப்பா முற்கோபம் எங்களை விட்டு நீங்க கோபக்காரராக நாங்கள் இராமல் ஆண்டவரே அப்பா உமக்கு அர்ப்பணித்து சாந்த குணத்தை ஆண்டவரே அப்பா மற்றவர்களுக்கு ஆண்டவரே தெரியப்படுத்தி ஆண்டவரே அப்பா வெளியேற பெற்ற அலங்கரிப்பான அழியாத அலங்கரிப்பான சாந்தமுள்ள ஆவியை ஆண்டவரே அப்பா நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா உம்முடைய புதிய பூமியிலே நாங்கள் சுதந்திரித்து உம்மோடு கூட அரசாளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராங்க ராஜா. எங்கெங்கே நாங்கள் சாந்தத்தில் ஆண்டவரே அப்பா குறைவுபட்டு இருக்கிறோமோ ஆண்டவரே அந்தந்த இடங்களிலே அந்தந்த நேரத்திலே அப்பா எங்களுக்கு உணர்த்தி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அதில் ஆண்டவரே அப்பா வளர்ந்து செல்ல ஆண்டவரே நீர் விரும்புகிற அந்த பூரண சற்குணம் எங்களிலே காணப்பட ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய ஆண்டவரே அப்பா வாழ்க்கையிலே அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குதோப்பா எல்லாம் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க தகப்பனே. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்துக்கிட்டு இருக்காங்களா? உமக்கு தெரியும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா எல்லாவற்றுக்கும் மத்தியில் ஆண்டவரே அப்பா உம்முடைய திவ்ய பாவங்களை வெளிப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யணும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா நாங்கள் நீரூற்றாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தகப்பனே. அப்பா மழை ஆண்டவரே அப்பா எங்கள் குளங்களை எல்லாம் நிரப்ப ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. விசேஷித்த விதமாக போதகரே ஆண்டவரே அப்பா உம்முடைய கருத்துக்குள்ளே கொடுத்து நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஆண்டவரே அப்பா உம்முடைய மகனை ஆண்டவரே அப்பா நீங்கள் தொடணும். அந்த இருமலுக்கு என்ன காரணம் என்பது ஆண்டவரே அப்பா உமக்கு தான் தெரியும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா அந்த காரணத்தை அந்த ரூட் காசை ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களால் தொட்டு அது லங்ஸா அது தொண்டையா அப்பா டாக்டர்களுக்கு கூட ஆண்டவரே அப்பா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பரம வைத்தியராகிய நீர் ஆண்டவரே அப்பா எந்த இடமோ அந்த இடத்தை தொட்டு ஆண்டவரே அப்பா ஒரு தெய்வீக சுகம் உண்டாகணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஒன்றுபட்டு கேட்கிறோம் தகப்பனே. அப்பா ஒரு மனமாய் கேட்டால் ஆண்டவரே பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொன்னீரே அப்பா. அதுபோல ஆண்டவரே அப்பா பிதாவினால் ஆண்டவரே அவர்களுக்கு இந்த வேளையிலே சுகம் உண்டாவதாக. ஆண்டவரே அப்பா அந்த இருமல் எல்லாம் ஒளிந்து போவதாக. ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் மாறுவதாக. ஆண்டவரே அப்பா பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே அப்பா எல்லா ஆஸ்பத்திரி வாசங்களும் ஆண்டவரே அப்பா முடிந்து போவதாக. ஆண்டவரே அப்பா எந்த ஒரு ஊசியும் ஆண்டவரே அப்பா சரீரத்திலே குத்தாதபடி ஆண்டவரே அப்பா ஒரு தெய்வீக சுகம் அவர்கள் மீது இப்பொழுது இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஒன்றுபட்டு ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா சுகமளிக்கிறவர் நீர் அல்லவா? வசனத்தை கொண்டு சுகமாக்குவீரே ஆண்டவரே. தழும்புகளால் குணமாக்குவீரே ஆண்டவரே அப்பா. கர்த்தாவே உம்முடைய ரத்தம் வல்லமை உள்ளதே ஆண்டவரே அப்பா. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறவரே ஆண்டவரே அப்பா. இப்பொழுது ஒரு விடுதலை, ஒரு பரிபூர்ண விடுதலை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு பாஸ்டருக்கு உண்டாவதாக. ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில் ஆண்டவரே அப்பா பலனோடு சுகத்தோடு கொண்டு வந்து நிறுத்துங்க ராஜா, நிறுத்துங்க ராஜா. நாங்கள் கேட்கிறோம் தகப்பனை. பிள்ளைகளாக உம்மிடத்துல கேட்கிறோம் அப்பா, பிள்ளைகளாக கேட்கிறோம் ஆண்டவரே. எங்கள் போதகருக்கு இறங்குங்கப்பா, எங்கள் போதகரை சுகமாக்குங்கப்பா. போதகர் அம்மாவுக்கு உதவி செய்யுங்கப்பா.
அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் தகப்பனே. அப்பா டாக்டருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. என்ன ஆண்டவரே அப்பா மெடிசன் கொடுக்கணும்னு ஆண்டவரே அப்பா ராஜா வழி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. உம்முடைய ரத்தம் அவர்களுடைய ஆண்டவரே அப்பா ரத்த குழாய்களிலே பாய்ந்து செல்லட்டும். ஒவ்வொரு அணுவிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தம் சென்று ஆண்டவரே அப்பா எல்லா அணுக்களிலும் ஆண்டவரே சுகமும் பலனும் ஆரோக்கியமும் உண்டாவதாக என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தில் கேட்கிறோம், உம்முடைய பிள்ளைகளாக கேட்கிறோம், உம்முடைய மகனுக்காக கேட்கிறோம் தகப்பனே. நீ செய்வீர் என்று ஆண்டவரே அப்பா கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ராஜாவே கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும்னு சொன்னீங்களேப்பா ஆண்டவரே. அதை நம்பி நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஒரு பரிபூர்ண சர்வாங்க சுகம் ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், எங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். வந்திருக்க எல்லாருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம்.